வணக்கம். தூத்தூர் கிராமத்தினுடைய வரலாறை முதலாக எழுதியவர், PhD வரை படித்து முனைவர் பட்டம் பெற்று பேராசிரியராக பணியாற்றிய முனைவர் அல்பாரிஸ் அவருடைய பள்ளி பருவ காலம் எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொள்ளலாம். வாங்க. வணக்கம். உங்கள் பள்ளி வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். அந்த காலகட்டங்களில் எப்படி இருந்தது? ஸ்கூல் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படித்தது தூத்தூர் பயஸில் LPS அதில் தான் படித்தேன். அன்னைக்கு ஸ்கூலில் ஸ்ட்ரென்த்து சில ஆயிரங்கள் இருக்கும். ஒரு டிவிஷன்லேயே ஆயிரங்கள் இருக்கும். நிச்சயமாக ஒரு டிவிஷனில் ஒரு ஸ்டாண்டர்டில் எந்த ஊர்களில் இருந்தெல்லாம் வருவாங்க. கண்டிப்பாக தூத்தூர்லேருந்து மட்டும் இருக்கு. எஸ், நான் இங்கேருந்து தொடங்குனேன். அதில் எனக்கு ஞாபகத்தில் ஹெச் வரைக்கும் டிவிஷன் இருந்திருக்கு. EFG H வரைக்கும் டிவிஷன் இருந்திருக்கு. ஒரு கிளாஸ்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 30-40 பேர் இருப்பாங்க. அப்போ கேட்டார் போல ஆசிரியர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். நிறைய பேர். ஸ்கூல் விடும்போது நம்ம லோக்கலா சொன்னோம்னா மணல் போட்டா மணல் கீழே போகாது, அந்த அளவுக்கு மாணவர்கள். பெல் அடிக்கும்போது காலையில வர்றது ஸ்கேட்டர்டா வருவாங்க. ஸ்கூல் முடியும் போது கூட்டமா தள்ளி முள்ளிக்கிட்டு ஓடுறது ஒரு சந்தோஷம். அந்த வெளியே போறோம். ஆமா வெள்ள அடிக்கும், ஓடுவாங்க எல்லாரும். அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரசனையா இருக்கும். அந்த நீங்க படிக்கக்கூடிய அந்த பள்ளி பருவ காலத்துல காலையில இருந்து இரவு படுக்க போறது வரைக்கும் உள்ள அந்த இதை சொல்லுங்க. அப்போவெல்லாம் வீட்டுல அதிகமாக படிக்கக்கூடிய பழக்கங்கள் இல்லை, அந்த அளவுக்கு அவேர்னஸும் இல்லை, பேரண்ட்ஸுக்கும் அவேர்னஸ் இல்லை. ஸ்கூல்ல படிக்கிறது தான் படிக்க வைப்பாங்க. காலையில எந்திரிச்சு அப்போவெல்லாம் குளிக்க போறது நம்ம ஏய்வன் கால்வாய். காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? எங்க படுப்பீங்க? வீட்டுல தரையில தான் படுக்கிறது. தரையிலன்னா அதிகபட்சம் ஒரு பாய் கிடைக்கும். தலையணை எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2 செட்டுக்கு மேல ட்ரெஸ்ஸு அன்னைக்கெல்லாம் இருக்காது, பெரும்பாலும் யாருக்குமே இருக்காது. பலருடைய ட்ரெஸ்ஸிங் பார்க்கும்போது அவங்க ட்ரௌசர்ல பட்டன் இருக்காது, ஹூக்கு போட்டிருப்பாங்க, அதுவும் ஒழுங்கா இருக்காது, ஷர்ட்ல பட்டன் ஒழுங்கா இருக்காது. அந்த மாதிரி தான் ரொம்ப ஏழ்மை அதற்கு ஒரு காரணம். சாப்பாடு வீட்டுல எல்லாம் வர வேண்டிய தேவை இருக்காது. அன்னைக்கு நூன் மீல் ஸ்கீம் ஸ்கூல்ல இருந்தது. பிரைமரி ஸ்கூல்ல இருந்தது, ஹை ஸ்கூல்ல இருந்தது. காலை உணவு என்னவாக இருந்தது? காலை உணவு பெரும்பாலும் எல்லா வீடுகள்லையும் பழைய கஞ்சி தான். பழைய கஞ்சிக்கு சைடு துவையல், நம்ம சம்மந்தின்னு சொல்லுவோம். அதோட ட்ரை ஃபார்ம், அதோட சேர்ந்து உப்ப மீன், ஏதாவது ரயரா இருக்கும். உப்ப மீன் இருந்தால் அது ஒரு கொண்டாட்டம். அது நார்மலா கஞ்சி பிளஸ் சம்மந்தி தான். வேற இனிப்பு வகைகள் ஏதாவது இல்ல. காலையில டிஃபன் ஐட்டத்துக்கு வேலையே இல்லை, பாலுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அன்னைக்கு இடம் இல்லை. ஆமா, டீ எல்லாம் ஹோட்டல்ல போய் தான் குடிக்கணும். எந்த வீட்லயும் பால் வாங்குற மாதிரி உள்ள பழக்கம் இல்லை அன்னைக்கு இல்லை. ஆனா ஸ்கூல்ல மதியம் சில நாட்கள் இந்த ரவா உப்புமா தருவாங்க. சில நேரம் அந்த CSM, அது ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். இப்போ காலை உணவை பத்தி சொன்னீங்க. அதாவது முதல் நாள் அந்த பாக்கி வரக்கூடிய அந்த கஞ்சியை தான் நீங்க சாப்பிட்டு போறது. அது ஒரு போர் அடிக்காது? போர் அது கிடைக்காத பிள்ளைங்க நிறைய பேர் உண்டு, வறுமையினால. காலையில சாப்பாடு கிடைக்காத மாணவர்கள் தான் நிறைய அந்த காலகட்டம். இப்போ மதியம் ஸ்கூல்ல சாப்பாடு போடுவாங்க, அது ஃப்ரீ மீல்ஸ். அது அமெரிக்கால இருந்து வரக்கூடிய ஃபுட்டு. இல்லை, இந்த படிப்பு ஆர்வத்துக்காகத்தான் அந்த பள்ளிக்கு இந்த மாணவர்கள் அந்த காலகட்டங்களில் இவ்வளவு மாணவர்கள் வந்தாங்களா, இல்லை கொஞ்சம் ஒரு நேரம் உணவு கிடைக்கும் அப்படி உள்ள? நிச்சயமாக உணவுக்காக வரல, படிப்புக்காக தான் வந்தாங்க. அதுல எந்த ஊர்ல இருந்தெல்லாம்? நம்ம இந்த பயஸ் ஸ்கூலை பொறுத்தவரையில இரமந்தரம் முதல் இரவி பத்தந்தரம் உள்ள எல்லா பிள்ளைங்களும் இந்த ஸ்கூலுக்கு தான் வந்தாங்க. அந்த காலகட்டங்கள்ல வேற எங்க பஸ் வசதிகளும் இல்லை, எல்லாருமே நடந்து தான் வருவாங்க. வெயிலும் பட்டு மழை பெய்தா மழையும் நனைஞ்சு அப்படியெல்லாம் தான் வருவாங்க. வேற எந்த வசதிகளும் இல்லை. பஸ் சர்வீஸ் எல்லாம் அன்னைக்கு ரொம்ப கம்மி. அந்த பள்ளியில வரும்போது அந்த மாணவர்களுடைய முகம் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா வருவாங்களா, இல்லை ஏதாவது வேண்டாம்? அதாவது ஒண்ணு வறுமை பிள்ளைங்களுடைய முகத்துல தெரியும், இயல்பாகவே தெரியும். பின்ன ஸ்கூல்ல மதியம் சாப்பாடு கிடைக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்தது அன்னைக்கு. இன்னைக்கு கவர்மெண்ட் நூன் மீல் ஸ்கீம் இருக்கு, அன்னைக்கு கவர்மெண்ட் நூன் மீல் ஸ்கீம் இல்லை நாங்க படிக்க காலத்துல. அப்போ கான்வென்ட்ல தான்
பெல் அடிச்ச உடனே அங்கே போய் அங்கே வரிசையில் உட்கார வச்சு அந்த அருட் சகோதரிகள் தான் அந்த ஏதாவது கொடுப்பாங்க. அது வந்து தரப்படுகிறது இல்லை இல்லை இல்லை, அது சப்ளை பண்ணக்கூடியது டைசிஸ் வந்து கொடுப்பாங்க. நான் சொன்ன அந்த முதல்ல பல்கர், திரும்ப இந்த சிஎஸ்எம் ஒரு பவுடர் உண்டு, பவுடர் மாதிரி இருக்கும். இல்லை பால் பவுடர் இல்லை, இந்த இது இருக்குல்ல மற்ற சோளம் மஞ்சள் கலர்ல இருக்கும்ல, அதை பவுடர் பண்ணி அங்கேருந்தே வரும், பேக் பண்ணி வரும். அது போக பால் பவுடரும் வரும். அதை வந்து பாலாக காய்ச்சி பிளேட்டில் ஊற்றி கொடுப்பாங்க சாப்பிட்ட பிறகு. அதுதான் சாப்பாடு, மதிய சாப்பாடு. திரும்ப சாயங்காலம் வீட்டில் வந்தால் வேற நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அப்படி இன்னும் விளையாட்டு அப்போ உண்டு, எப்போவுமே விளையாட்டு தான். அதான் காலையிலேயும் விளையாட்டு உண்டு, ஈவினிங் விளையாட்டு உண்டு, திரும்ப நைட்டு சாப்பாடு. அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த மாணவர்களுக்கெல்லாம் சீருடை இருந்ததா இல்லை கலர் ட்ரெஸ் தான்? சீருடைன்னு அந்த பேச்சு தான் இருந்ததே தவிர சீராக இல்லை. எனக்கு ஞாபகத்தில் ஹைஸ்கூலில் வந்து இங்கே ஸ்கூலில் வந்து நீல ட்ரௌசரும் ஒயிட் ஷர்ட்டும். ஆனால் அது இம்போஸ் பண்ண மாட்டாங்க, காரணம் வாங்க முடியாது யாருக்கும். ஹைஸ்கூலில் போன பிறகும் அதை இம்போஸ் பண்ணலை. எனக்கு ஞாபகத்தில் நான் 10th 11th எல்லாம் நானாகவே நம்ம யூனிஃபார்மில் தான் போகணும் அப்படின்னு 2 காக்கி ஷார்ட்ஸ் ஒயிட் ஷர்ட். அது அரசு கொடுக்குமா? இல்லை 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 இல்லை, எதுவுமே மானியம் கிடையாது. அதில் அது யூனிஃபார்ம் நம்ம வீட்டில இருந்து தைக்கிறது. இந்த யூனிஃபார்ம் எல்லாம் யார் தைச்சு கொடுப்பாங்க நம்ம ஊர்ல? அப்படி டெய்லர்ஸ் நிறைய இருந்தாங்க. அப்போ டெய்லரிங் ஒரு பெரிய தொழிலாக இருந்தது. இப்போ தான் அந்த தொழில் பெயர்களை சொல்ல முடியுமா? எனக்கு ஞாபகத்துல நம்ம கிறிஸ்பன் அவங்க அப்பா கனகமன் ஒரு ஆள் இருந்தாங்க, எங்க பக்கத்து வீடு. சிந்து டெய்லர்ஸ் பின்னால பெயர் வச்சாங்க. கிறிஸ்பன் வந்து ப்ரொப்ரைட்டர். அவருக்கு முன்னால அவங்க அப்பா தான் தைப்பாரு. அன்னைக்கெல்லாம் ஒரு எண்ணம் தைக்கிறதுக்கு 50 காசு தான் கூலி. அது மாதிரி ஒரு ஷர்ட்டுக்கு 60 காசு, இந்த மாதிரி தான். அவர் மாதிரி நிறைய டெய்லர்ஸ் உண்டு, லேடிஸும் தைப்பாங்க. அவங்ககிட்ட கொடுத்தா தைச்சு வாங்குறது. எல்லா லெவல் இல்லாமல் இருக்கும், அது வேற. அந்த காலகட்டம் அப்படி. அந்த பள்ளிக்கு உள்ளாடி உள்ள அந்த அனுபவங்கள், நீங்க 5 ஆண்டுகள் வந்து அந்த ஆரம்ப பள்ளி பயின்றிருப்பீங்களா? ஆமா. அந்த பள்ளியில முதல் ஆண்டு 2வது வருஷம், அதாவது டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சின்சியரா இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யார் அந்த 5 ஆண்டுகள்ல? அந்த 5 ஆண்டுகள்ல எனக்கு 4th ஸ்டாண்டர்ட்ல அந்த டீச்சர் பேரே எனக்கு மறந்து போச்சு. வெளியூர்ல உள்ளவங்க, கான்வென்ட்ல தங்கி இருந்தாங்க. மலையாளம் தான் பேசுவாங்களா? இல்ல, தமிழ் தான். ஒரே ஒரு டிவிஷன் தான் மலையாளம் இருக்கும். அது மோஸ்ட்லி A டிவிஷன் மலையாளமா இருக்கும். மீதி எல்லாமே. உங்களுக்கு அப்போ இருமொழி கல்வி இல்லை, ஒரே மொழி கல்வி தான்? தமிழும் இங்கிலீஷும் உண்டு. 3rd ஸ்டாண்டர்ட்ல தான் நமக்கு லெட்டரை படிக்க தொடங்கும். லெட்டர். அப்போ முதல் 2 ஆண்டுகள் இங்கிலீஷ் கிடையாது, தமிழ் மட்டும்தான். 3rd ஸ்டாண்டர்ட் இருந்தால் அது ஆரம்பிக்கும். டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் டெடிகேட்டடா இருப்பாங்க. நீங்க முதலாக பள்ளிக்கு உள்ள போன அந்த ஞாபகம் இருக்கா? எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. எங்க அப்பாவோட சேர்ந்து, எங்க அப்பா அன்னைக்கு ஒரு நண்பனாக கருதக்கூடிய மிஸ்டர் லாசர், இன்னைக்கு இந்த பிசியோதெரபி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, மிஸ்டர் ரீகன், அவங்க அப்பா. அவர் வந்து யங் பாய், ஒரு மிடில் ஒரு டீனேஜரா இருக்கலாம். இவங்க 2 பேரும் எங்க அப்பாவுக்கு துணையா எங்க அப்பா வந்து அவரை கூட்டு வராரு. அவர் கூட ஜாயின் பண்றாங்க, என்னைய கையை பிடிச்சு கூட்டு போறாங்க. அன்னைக்கு அட்மிஷன் ஆகி கிளாஸ் ரூமுக்குள்ளால கொண்டு விடுறாங்க. இப்போ எனக்கு ஸ்கூல் காலகட்டத்தில் சின்ன ட்ரபிள்ஸ் எல்லாம் வரும். அப்போ வந்து தமிழ் மீடியம் தான் நீங்க சேர்ந்தீங்களா? மீடியத்துக்கு அந்த வார்த்தைக்கே அங்க இடம் இல்லை, தெரியாது. மீடியம்ங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. ஒன்லி தமிழ் அண்ட் மலையாளம். மலையாள டிவிஷன், A டிவிஷன், மீதி எல்லாமே தமிழ். நீங்க அந்த மலையாளத்தை ஏன் தேர்வு பண்ணல? மலையாளம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிறோம், தமிழ்நாட்டில் வாழ்றோம். நம்ம மூதாதையர்கள் வந்து மலையாளம் படிச்சிருக்காங்க. 1956 அந்த காலகட்டம் வரைக்கும் மலையாளம் தான் நம்ம ஸ்கூல். அந்த மலையாளத்துல சேர்த்ததாட்டு அது விருப்பம் ஒரு இல்ல சிலரு அன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஃபேஷன் மாதிரி கணக்கு பண்ணி மலையாள டிவிஷன்ல சேருவாங்க. அதாவது உங்க தமிழ் டிவிஷனை விடைக்கும் மலையாள டிவிஷனுக்கு கொஞ்சம் அந்தஸ்து கூடுதலா இருக்கு? இல்ல, நிச்சயமா இல்லை. ஆனா அவங்க அப்படி நினைப்பாங்க, அந்த சேர்த்துடுவாங்க. நிச்சயமாக இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனா அவங்க நினைப்பாங்க. இப்போவும் நான் சொல்லக்கூடாது, ஒரு ஊர்ல சில மக்கள் வந்து இப்போதும் அந்த மலையாளத்தை மதர் டங்கு மாதிரி காட்டிக்குவாங்க. அதனாலதான் இந்த அல்லோல பாடுபடுது. டயசிஸினுடைய பைஃபர்கேஷனுக்கும் நிறைய சிக்கல்கள் இன்னைக்கு இருக்குதுக்கு அது ஒரு காரணம். இன்னைக்கு அதை கிளைம் பண்றவங்க இருக்காங்க.
சரி, ரீசன் யாருக்கும் தெரியாது. அதுல தொடருவோம். நம்ம அந்த முதல் நாள் நீங்க பள்ளிக்குள்ள போறீங்க. அப்படி போகும்போது அங்க ரொம்ப சத்தமா கிடக்கும். ஸ்கூல் கேம்பஸ் குழந்தைகள் ஒரு பக்கம் அழுவாங்க, ஒரு பக்கம் அப்பா அம்மாவை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்கு அழுவாங்க. அந்த மாதிரி விருப்பத்தோட அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. ஆனா நானெல்லாம் அப்படி எதிர்ப்புன்னு தெரிவிக்கல. விருப்பம்னா அப்பா அம்மா கொண்டு விடுறாங்க, அப்பா கொண்டு விடுறாங்க, அப்பாவுக்கு துணையா ஒரு ஆள் வர்றாங்க, ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணேன். எல்லா நிகழ்வுகளும் ஞாபகம் இல்லை. பின்ன அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது அங்க பெஞ்ச் போட்டிருக்கும். அந்த பெஞ்சில் ஏறி ஜன்னல் வழியா டீச்சர் வரதா பாக்குறது. டீச்சர் வந்து கான்வென்ட்ல இருந்து வருவாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர். அப்ப ஆசிரியர்கள் எப்படி இருந்தாங்க? எல்லாம் அந்த அருட்சகோதரிகள் அப்படி இருந்தாங்க? இல்ல, அருட்சகோதரிகள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க. எனக்கு ஹெட் மிஸ்ட்ரஸ் வந்து சிஸ்டரா இருந்தாங்க. எனக்கு 4th ஸ்டாண்டர்ட்ல சிஸ்டர் கிளாஸ் டீச்சரா இருந்திருக்காங்க. மீதி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு, 3rd, 5th எல்லாம் 5th வந்து நம்ம கோமஸ் சாருடைய ஒய்ஃப் ஜோஸ்பின் டீச்சர் தான் எனக்கு கிளாஸ் டீச்சரா இருந்தது. என்னுடைய சித்தப்பா மகன் இப்போ அட்வொகேட்டா இருக்காரு, டாக்டர் சஜீன். அவரும் நானும் ஒரே கிளாஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 11th வரைக்கும் ஒரே கிளாஸ்ல தான் படித்தோம். பியூசியில் போய் தான் மாறணும், பேட்ச் மாறணும். நான் ஏ பேட்ச், அவர் வந்து பி பேட்ச். அந்த பள்ளிக்குள்ள நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் உங்களுக்கு நினைவு வருதா? பள்ளிக்குள்ளால அப்போ பெரும்பாலும் நிறைய டீச்சர்ஸ் உண்டு. அன்பையன் ஒரு சார் உண்டு, பரமேஸ்வரன் ஒரு சார் இருந்தாங்க, மத்தியாசன் ஒரு சார் இருந்தாங்க. இவங்களெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க, அவங்க உற்சாகப்படுத்துவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கட்டபொம்மன் ஒரு ட்ராமா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னை எல்லாம் நடிக்க வச்சாங்க. அதுல நான் தான் ஹீரோ. அந்த நாடகம் கண்டிப்பா மீசை வச்சு எனக்கு பெரிய நீண்ட வசனம் எல்லாம் கொடுத்தாங்க. அதையெல்லாம் மக்கப் பண்ணி ஸ்டேஜ்ல, அப்போ பிரைமரி ஸ்கூலா இருந்தாலும் சரி, ஹையர் ஸ்கூலா இருந்தாலும் சரி, நம்ம இன்னைக்கு காணக்கூடிய வயசுல வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் 2 ஸ்கூல்லையுமே ஆண்டு விழா வந்து நடக்கும். அது ஊர்ல உள்ள ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன். அத்தனை மக்களும் கூடுவாங்க. அது வந்து ஒரு சிறப்பான நிகழ்வு. அந்த அரங்கத்திலேயே நீங்க இந்த கட்டபொம்மனா அரங்க. ஆமா ஆமா ஆமா. அப்போ அந்த மக்கள் எப்படி? மக்கள் அடுத்த நாள் நம்ம ஊர்ல வரும்போது எல்லாம் கேட்பாங்க. நீங்க நடிச்சு அந்த வசனம் வரும்போதே சிறப்பா இருக்கும். இதை கேட்டு அந்த மக்களுடைய உணர்ச்சிகள் எப்படி இருந்தது அந்த நேரத்தில்? அப்ப அது டிம் லைட் போட்டிருப்பாங்க. நான் ஸ்டேஜ்ல நடந்து அந்த வசனத்தை சொல்லணும். அங்க இருந்து லைட்டு கலர் மாறி மாறி அடிப்பாங்க. எல்லாம் மேனுவல் தான். இப்ப எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஆயிருச்சு. அவங்களே மாற்றி ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி குறிப்பா மெயில் டீச்சர்ஸ் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது மோஸ்ட் ப்ராபபிளி இன்டீரியர்ல இருந்து வந்த டீச்சர்ஸ். நான் சொன்ன அத்தனை பேருமே, மத்தியா சாரு, அன்பையன் சாரு, பரமேஸ்வரன் சாரு, இவங்க 3 பேரும் நான் கம்யூனிட்டியில உள்ளவங்க. அவங்க இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க. இல்லை, நீங்க அந்த நீண்ட வசனம் பேசி நடிக்கும் போது இந்த மக்கள் கூட்டம் ஆரவாரம் பண்ணும் இல்லையா? சரியான கையடியா இருக்கும். நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம டியூட்டியில தான் நம்ம கவனம் செலுத்துவோம். இல்ல, அந்த கைத்தட்டல்கள் வந்து உங்களை அடுத்த கட்டமா திரும்ப இதே மாதிரி? நிச்சயமா திரும்ப ஸ்கூல்ல படிக்கும்போது டூர் அழைச்சிட்டு போவாங்க. எனக்கு ஞாபகம், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது குற்றாலம் பாபநாசம் மணிமுத்தார், அன்னைக்கு ஒரு ஆளுக்கு வந்து அமௌண்ட் 3 ரூபா. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஞாபகம், கன்னியாகுமரி, உவரி, இந்த மாதிரி அதை சுற்றி உள்ள இடங்கள். அப்ப 4 ரூபா டிக்கெட் இது ஒரு ஆளுக்கு. 5ஆம் வகுப்பு படிக்கும்போது திருவாண்டரம் சைடு மியூசியம், அந்த மாதிரி பீச்செல்லாம் அன்னைக்கு ஃபேமஸ் ஆகல. அப்படி 3ஆம் கிளாஸ்ல 3 ரூபா, 4th ஸ்டாண்டர்ட்ல வரும்போது 4 ரூபா, 5th ஸ்டாண்டர்ட் வரும்போது 5 ரூபா. ஏன்னா எல்லாராலையும் அந்த டூர் பேக்கேஜுக்கு காசு முடியாது. அன்னைக்கு 3 ரூபாய்ங்கிறது பெரிய அமௌண்ட். அப்ப எனக்கு இன்னொரு சம்பவம் கூட ஞாபகம் இருக்கு. குற்றாலத்துல போகும்போது எங்க சொந்தத்துல, அதாவது எஸ்பின் சார் இருந்தாங்க. சார் இப்பவும் இருக்காங்க. அவங்க சிஸ்டர் தான் எங்க சித்தப்பா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ நானும் சஜீனும் உண்டு. நான் சொன்னேன்ல எங்க சித்தப்பா மகன். அப்போ சார் வந்து எங்களுக்கு தேங்குழல் வாங்கி கொடுத்தாரு. தேங்குழல வாங்கி கையில வச்சு சாப்பிட தொடங்கல, குரங்கு வந்து பிடிங்கிட்டு போச்சு. அந்த சம்பவம் இப்பவும் ஞாபகம் இருக்குது, குற்றாலத்துல நடந்தது. அப்போ வீட்டுல அன்னைக்கு நம்மள டூர் போறதுக்கு இன்னைக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணணும், ஃபைட் பண்ணணும். பெரிய அமௌண்ட்.
அன்னைக்கு என்கரேஜ் பண்ணாங்க. போயிட்டு வா மகனே, போயிட்டு வா, பைசாலாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. அந்த டூருக்கு போறதுக்கும் ஒரு 2-3 நாளுக்கு முன்னால நமக்கு நிறைய கனவுகள் வரும். அதாவது கனவுன்னா கனவுல மிதப்போம். 2-3 நாள் தூங்க மாட்டோம். டூர் போற அன்னைக்கு தூக்கமே வராது. அந்த மாதிரி ஒரு மணிக்கு டூர் அந்த பஸ் கிளம்பி 3 மணிக்கு வர சொல்லுவாங்க. 4 மணிக்கெல்லாம் கிளம்புற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். சூரிய உதயத்துக்கு முன்னால ஃபர்ஸ்ட். அப்போ உங்களுக்கு தூக்க மயக்கம் இருக்கா? தூக்க மயக்கம்ங்கிறது அந்த குழந்தை பருவம். தூக்கமே இல்லையே. டூர் போறோங்கிறதுல தூக்கம் எல்லாம் மறந்து போகும். பின்னாங்க அந்த ஹாப்பினஸ் மூடு தான். அந்த அந்த வண்டிக்குள்ளாடி உள்ள அந்த சிச்சுவேஷன். வண்டியில வந்து பாட்டெல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் பாட்டு பாடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப சின்ன பருவம் இல்லை, அதிகமாக அப்படியெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. நல்ல இந்த ஐலேசா பாட்டெல்லாம் பாடுவாங்க. நம்ம கிராமப்புறத்தில் உள்ள பாட்டெல்லாம் பாடுவாங்க. நம்ம கையடிக்கிறது. அங்கே அந்த வண்டியில் பாட்டு போட மாட்டாங்களா? அப்போ இல்லையா, சம்பவமே இல்லையே. வண்டி கிடைக்கதே பெரிய விஷயம். வண்டியில் வேற எந்த செட்டப்புமே இருக்காது. இப்போ இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி வண்டியெல்லாம் பார்த்தோம்னா ஓடிடுவாங்க, அந்த பக்கம் ஓடிடுவாங்க. ரொம்ப சாதாரணமான பஸ்ஸு, மிக குறைந்த ரேட்டில் உள்ள பஸ் தான் பிடிப்பாங்க. அது வாழ்க்கையில ஒரு நாள் தான் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இப்போ டூருக்கு போயிட்டு வந்தாச்சு, ரொம்பவே உற்சாகமா நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கு வரும்போது இந்த சக மாணவர்கள் அங்க டூருக்கு வராதவங்க அதை வந்து கேட்பாங்க. பார்த்தது நடந்தது எல்லாம் கேட்பாங்க. கேட்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நமக்கு கிடைக்கலையே வாய்ப்பு. ஆனா வறுமை தான் அதுக்கு ஒரு காரணம். எல்லா ஃபேமிலியும் எல்லா பேரண்ட்ஸும் இந்த 3 ரூபா கொடுக்கறதுக்கு தயாராக மாட்டாங்க. முடியாது, கொடுக்க முடியாது. 3 ரூபாய்ங்கிறது 3 ரூபா வீட்டில் இருந்தால் ஒரு வாரம் அன்னைக்கு செலவு நடக்கும். ஸோ அதனால அதுக்கு பெரும்பாலானவங்க தயாராக மாட்டாங்க. அந்த காலகட்டங்களில் இந்த ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை ரொம்பவே தண்டிச்சிருக்காங்கல்ல, அது தாங்க முடியாத நிறைய மாணவர்கள் வந்து. அதாவது எனக்கு ஒரு நல்ல அனுபவம் ஞாபகம் இருக்கு. 4th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது சிஸ்டர் வந்து எங்களுக்கு கிளாஸ் டீச்சர். அப்போது சிலர் டிஸ்கண்டினியூ பண்ணி போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, பேர் சொன்னால் நல்லா இருக்காது, அவர் ஃபியூச்சரில் மெரைன் என்ஜினியர் இப்போவும் இருக்காரு. எனக்கு ஏஜ் குரூப் தான். அவர் ஓப்பு போகிறத நிப்பாட்டிக்கிட்டார். அப்போ சிஸ்டரு எங்களை எல்லாம் அனுப்பி விட்டாங்க, போங்க போய் சோ ஆளை எப்படியாவது நீங்கள் போய் பிடிக்கணும். இப்போ நாங்கள் போகும்போது ஆள் கடலில் குளிச்சுட்டு நிற்குது. கடலில் குளிச்சுட்டு கிளாஸை நெக்லெக்ட் பண்ணி போன ஆளாகும். போய் 2-3 பேர் கடலில் தாவி போய் அவரை பிடிச்சு நாங்கள் ஒரு 6-7 பேராக தூக்கி இங்கே கொண்டு வர்றோம். ஸ்கூலில் கொண்டு வந்து திரும்ப அவருக்கு அட்வைஸ் எல்லாம் சிஸ்டர் கொடுத்து. எதனால் அவர் போனாருன்னா விருப்பம் இல்லை, படிக்கிறதுல ஆர்வம் இல்லை. பின்ன சில மாணவர்கள் வந்து டீச்சர்ஸோட அடிக்க பயந்து போனவங்களும் இருக்காங்க. எதனால அடிச்சாங்க அந்த காலகட்டங்கள்? அதாவது நம்ம ஒரு அன்பை கொடுத்திருந்தா அவங்க கண்டிப்பா வந்து எல்லாருமே கல்வி கற்று உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பாங்க. எனக்கு ஞாபகத்தில் வரக்கூடியது, நான் காரைக்குடியில் ஜாயின் பண்ணும்போது மெயின் ரோடு வழியாக காலேஜுக்கு போகும்போது ரைட் சைடில் அழகப்பா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலில் பெரிய ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கோம், டிசிப்ளின் ஃபர்ஸ்ட். அந்த வாசகம் வந்து என்ன ரொம்ப கவர்ந்தது. அது நம்ம எங்கள் ஸ்கூல் காலகட்டத்திலையும், பிரைமரி ஸ்கூல் காலகட்டமானாலும் சரி, ஹைஸ்கூல் காலகட்டமானாலும் சரி, அது வந்து எங்களை வந்து ரொம்ப அதாவது டிசிப்ளின் தான். டீச்சர்ஸ் சொன்னால் கேட்போம், அப்பா அம்மா சொன்னால் கேட்போம். ஒபீடியன்ஸுங்கிறது அப்போ டாப் ப்ரையாரிட்டி. அது நிச்சயமாக உண்டு. எந்த மாதிரியான தவறுகள் இந்த மாணவர்கள் செய்வாங்க? அதாவது படிக்க முடியாதது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க சொன்ன இந்த ஒழுக்கம், டிசிப்ளின், அந்த வயலேட் பண்ணக்கூடிய எந்தெந்த தவறுகள்? அந்த பாடம் படிக்காம வரக்கூடியவங்களுக்கு அடி கிடைக்கும், கை பிடிச்சு சின்ன பெரம்பு வச்சு அடிப்பாங்க. அது தவிர பிள்ளைங்க பண்ணக்கூடிய குசுறுதிங்கிறது அடுத்தவங்களுக்கு சொந்தமான எரைசர். அன்னைக்கெல்லாம் எனக்கு ஞாபகம், ஒரு பென்சிலை வாங்கி 12 பைசா 10 பைசா இப்படி இருக்கும். அதான் 3ஆ முறைக்கிறது, 2ஆ முறைக்கிறது. அதே மாதிரி ஒரு எரைசர் 2 காசுக்கு வாங்கி அதை 2ஆவும் 4ஆவும் முறைக்கிறது. ஆளுக்கு ஒரு ஆளை ஷேர் பண்றது. அந்த பென்சிலையும் திருடுறதுக்கு ஆள் இருக்கும். பென்சில் இல்லாதவன் திருடி அதுல மார்க்கெல்லாம் மாத்தி அதை அந்த அவுட்டர் பெயிண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி அப்படியெல்லாம் சின்ன சின்ன குசும்புகள் பண்ணுவாங்க. அதெல்லாம் அன்னைக்கு இப்ப நினைச்சு பார்க்கும்போது காலம் ரொம்ப மாறி போச்சு. காரணம், நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவங்கள் நடந்தது சுமார்
55-60 ஆண்டுகளுக்கு முன்னால. எனக்கு நவ் ஐ ஆம் 65-66 ரன்னிங், அந்த மாதிரி காலகட்டம். அந்த பள்ளி முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன வேலைகள் பள்ளி படிப்பு முடிஞ்ச பிறகு வீட்டில் வர்றது, புக்கை தூக்கி போடுறது, விளையாட்டு தான். விளையாட்டுன்னா எல்லா மூல முடுக்களையும் விளையாடிட்டே இருப்பாங்க. பலவிதமான விளையாட்டுகள் உண்டு. மட்டப்பந்து அடிக்கிறது, கிள்ளப்பந்து அடிக்கிறது, கிளி விளையாடுறது, திரும்ப கபடி, திரும்ப ரவுண்ட் வட்டம் போட்டு அதில் ஓடி ஆளை பிடிக்கிறது, ஃபுட்பாலு, இப்படி பலவிதமான விளையாட்டு. இந்த பள்ளி படிப்பு காலத்திலே உங்களை கவர்ந்த ஆசிரியர்கள் யார் யார்? எதனால அவங்கள பிடிச்சு? இப்போ எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கக்கூடியது, நான் சொன்ன ஒரு கான்வென்ட்ல உள்ள ஒரு டீச்சர், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு. அவங்க நான் சொன்னேன்ல, ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு அவங்க வாரதை பார்த்து டீச்சர் வாராருன்னு எல்லாரும் கிளாப் பண்ணி கத்துறது. மற்ற கிளாஸையும் ஒரு வரவேற்பா இல்ல நல்ல, அதாவது டீச்சர் வராங்க ஒரு சந்தோஷம் இல்ல. இது ஒரு அடிக்கக்கூடிய ஒரு டீச்சரா இருந்தா இப்படி கத்த மாட்டீங்களா? இல்ல, ஆமா, இருக்கலாம். அந்த ஆசிரியரை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால எல்லா மாணவர்களும்? ஆமா. எதனால அவங்களை பிடிக்கும்னா ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க, பிள்ளைங்களோட ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க, படிக்க வைப்பாங்க, சிலேட்டை கையை பிடிச்சு எழுத வைப்பாங்க, அந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருப்பாங்க. அன்னைக்கு டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம், தலையில லேடி டீச்சர்ஸ் எல்லாம் கொண்டை போட்டு தான் வருவாங்க. கொண்டை போட்டு ஆமா, அந்த சைடு ஸ்லைடெல்லாம் வச்சு இது வருவாங்க. இப்போ பிஎட் ட்ரைனிங், நானும் பிஎட்ல 2 வருஷம் டீச் பண்ணியிருக்கேன். டீச் பண்ண நேரத்தில் தலையில கட்டு போடுறதெல்லாம் கம்பல்சரி. எனக்கு ஞாபகம், நான் தூத்தூர் ஸ்கூலுக்கும் அப்போ இன்ஸ்பெக்ஷன் அப்சர்வராக வந்த நேரத்தில் நம்ம லோக்கல் டீச்சர்ஸ் தான் நம்ம வாரதை பார்த்து பயந்து உடனே கொண்டு போடுறது, ஸ்லைடு வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அது ஒரு காலகட்டம். அது பிறகு எந்தெந்த ஆசிரியர்கள் உங்களுக்கு? அப்போ எனக்கு 2ஆம் கிளாஸ்லையும் 3ஆம் கிளாஸ்லையும் உள்ள டீச்சர்ஸுடைய முகம் இப்போ ஞாபகம் இருக்கு. 3ஆம் கிளாஸ்ல வந்து மேட்சி டீச்சர், அவங்க வடக்க உள்ளவங்க தான். செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து ரத்னபாய், எனக்கு கரெக்டாக பேர் ஞாபகம் இல்லை. 4th ஸ்டாண்டர்டு சிஸ்டர், அவங்கள ஆக்சுவலி கூப்பிடுறது செவிடி சிஸ்டர்னு தான் கூப்பிடுறது. கொஞ்சம் அவங்களுக்கு காது அதிகமாக கேட்காது, அதாவது நம்ம சொல்லக்கூடாது, நம்ம பட்ட பேர்லாம் கொடுத்துருவோம். ஆமா. 5th ஸ்டாண்டர்டில் ஜோஸ்பின் டீச்சர், கோமசாருடைய ஒய்ஃப், எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னும் 6th வந்தப்போ அது கேண்டி டீச்சரு, பின்ன சிசிலியம்மா டீச்சரு, ஜோசப் ஆனி சாரு, திமுத்தி சாரு. அப்போ அந்த ஆரம்ப கல்வியே ஒரு 6-7 ஆண்டுகள் இருந்தது அப்படி சொல்லுவாங்களே, அது இந்த முறை? எங்க காலத்துல 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 5ஆம் வகுப்பு, அது லோவர் பிரைமரின்னு அப்ப சொல்லுவாங்க. இப்போ பிரைமரியாக மாறிடுச்சு. பின்ன மிடில் ஸ்கூல் வந்து 6th to 8th, 9th and 10th வந்து ஹை ஸ்கூலு, ஹையர் செகண்டரி 11th and 12th. சரி, அடுத்து நீங்க ஹை ஸ்கூல் போறீங்க. அது ஹை ஸ்கூல்ல போறது, ஹை ஸ்கூல் ஒரு பெரிய ப்ரொமோஷன் லைஃப்ல 6 கடந்து. அதில் எப்படி வெற்றி தோல்வி எல்லாம் உங்க ஆரம்ப கல்வி காலத்துல நிர்ணயிப்பாங்க? 2-3 பேரை ஃபெயில் அடிப்பாங்க, 2-3 பேரை ஃபெயில் அடிப்பாங்க பிரைமரியில எல்லாம். அது நீங்க எப்படி ஜெயிச்சோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த நேரத்தில்? அது எக்ஸாம் எல்லாம் முடிச்சு அங்க ஸ்கூல்ல நோட்டீஸ் போர்டில் போட்டுருவாங்க, லிஸ்ட், ப்ரொமோட்டட் லிஸ்ட் போட்டுருவாங்க. அதை பார்த்து அது ஒரு பெரிய கொண்டாட்டம். பிரைமரி லெவல்லையும் சரி தான். அதுல பேர் இல்லாதவங்க அந்த சோர்ந்து போயிடுவாங்க. பின்ன அழுவாங்க, வீட்டில் போய் பொய் சொல்லுவாங்க. பிறகு அது உண்மை வெளிவந்துடும் இல்லை, ஃபைனல் லிஸ்ட் வெளியே வரும்போது உண்மை வெளியே வந்துடும். ஜெயிச்சோன்னு சொல்லிவிடும். ஆமா. ஹை ஸ்கூல்ல போகும்போது அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு. கொஞ்சம் கூட டிரான்ஸ்பேரண்ட், ரிசல்ட் எல்லாம் கரெக்டா போடுவாங்க. ரிசல்ட்டை பார்த்துட்டு நான் அடுத்த ஸ்டாண்டர்டு போயிட்டேன். ஹை ஸ்கூல்ல வந்து அந்த சீரோட யூனிஃபார்ம் எப்படி இருந்தது? அதுவும் நாட் இம்போஸ்ட், திணிக்கப்படலை. நிறங்கள் எனக்கு வந்து ஞாபகம், ஜென்ஸுக்கு வந்து காக்கி ஷார்ட்ஸும் ஒயிட் ஷர்ட்டும், லேடிஸுக்கு வந்து கிரீன் ஸ்கர்ட்டும் ஒயிட் பிளவுஸ். ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. நான் 8th படிக்கும்போது அப்போல்லாம் பேண்ட்ஸ் யாருமே போட்டதை பார்த்தது வரல இல்லை. இப்போ நம்ம ஊர்ல இருந்து மிஸ்டர் கிளாரன்ஸ், அவர் வந்து ஒரு பேண்ட் போட்டு வந்தார். அந்த பேண்டுடைய பேக்ரவுண்டு எனக்கு தெரியும். நான் வந்து ஆல்டர் பாய். அப்போ அகஸ்டின் சொல்லி ஒரு ஃபாதர் இருந்தார். அவருக்கு அமெரிக்காவில இருந்து ஒரு பார்சல் வந்தது. அந்த பார்சல்ல கொஞ்சம் பேண்ட் யூஸ்டு அண்ட் நெக்லெக்டட், அது மாதிரி ஷர்ட்டு, இந்த 2 ஐட்டம் மெயின்ல.
வந்ததுல நாங்க ஆல்டர் பாய், இவர் எங்களுக்கு சீனியர் ஆல்டர் பாய், சீனியர். இவர் பேர் செமினரி போனாரு. இப்போ நான் 6th 7th படிச்சுட்டு இருக்க டைம், அவர் 8th படிச்சுட்டு இருந்தாரு நினைக்கிறேன். அவருக்கு அங்கே இருந்து ஃபாதர் ஒரு கன்சர்ன்ல அவருக்கு ஒரு பேண்ட் கொடுத்தாரு. எங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த பேண்டை அவர் ஆல்டர் பண்ணி காலேஜ் ஸ்கூலுக்கு போட்டு வந்தாரு. நிறம் எனக்கு யூனிஃபார்ம் நிறைய. அப்ப யூனிஃபார்ம் சாதா பேரளவுல தான் இருந்தது தவிர மோஸ்ட்லி அதை யாருமே கடைபிடிக்க கட்டாயப்படுத்த மாட்டாங்க. இல்ல லேடிஸ் கொஞ்சம் பிள்ளைங்க யூனிஃபார்ம்ல வருவாங்க. 10th 11th எல்லாம் போனப்போ மேக்சிமம் வந்துட்டாங்க. பின்ன அடி கிடைக்க ஆரம்பிச்சது. யூனிஃபார்ம் இல்லாம வந்தா சின்ன பனிஷ்மெண்ட். எனக்கு ஞாபகம் 2 காக்கி ஷார்ட்ஸ் இருந்தது. அதை மாத்தி அப்போலாம் ஒரு வாரம் தான் அவரு அந்த பேண்ட போட்டுட்டு அதை சொல்ல விட்டுட்டேன். அந்த பேண்ட போட்டு வந்தாரா, ஸ்கூல் எல்லாமே திரண்டு ஓடுது பாக்குறதுக்கு. பேண்ட் போட்டு ஒரு ஆள் வந்திருக்காரு, பேண்ட் போட்டு ஒரு அண்ணன் வந்திருக்காங்க, பேண்ட் போடணும். அப்படி எல்லாரும், நானும் அதுல ஓடின ஒரு ஆள் தான். பேண்ட பாக்குறது எப்படி இருந்தது அந்த பேண்ட். அதாவது இப்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் கிடையாது. எனக்கு ஞாபகம் ஒரு பிரவுன் காக்கி இதுல கொஞ்சம் எல்லோயிஷ். பேண்டினுடைய டிசைனை நான் கேட்கறேன். ஏன்னா இப்போ நமக்கு 4 டிசைன் இருக்கு. பேரல் பேக்கேஜ், டைட், பெல் பாட்டம், அப்படியான வித்தியாசமான. எனக்கு கரெக்டா அதை கிளாஸிஃபை பண்ண தெரியல. அந்த பேண்ட் லூஸ் பேண்டா இருந்திருக்கு. லூஸ் பேண்ட் தான், லூஸ் பேண்ட். அந்த பெல் பாட்டம் எல்லாம் கிடையாது. அப்போ பாட்டம் நார்மல் இப்போ இருக்கக்கூடிய லெங்த். பேரல் பேக்கேஜ். ஆமா. இடுப்பு பட்டக் ஸ்டைல கொஞ்சம் லூஸா இருக்கும். அப்படிதான் ஓடி போய். எப்படி கிளிப் வச்சிருப்பாங்களா இல்ல உடுத்தி வைப்பாங்களா? கிளிப் வச்சிருக்கலாம். பெல்ட்டுக்கெல்லாம் வேலை இல்லை, வாங்கிறதுக்கு முடியாது. அதே போல நான் ஹை ஸ்கூலு எல்லாமே ஷார்ட்ஸ் தான். நான் 11th வரைக்கும் ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். காலேஜ்ல பியூசிக்கு ஜாயின் பண்ணோம். பேண்ட் வாங்கி தரதுக்கும் வீடு இல்லை, அதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. அந்த அளவுக்கு பேரண்ட்ஸும் மெச்சோர் ஆகல. எங்க அம்மா நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இறந்துட்டாங்க, 1975. அப்ப அந்த சிரமமான அந்த உங்க அம்மாவினுடைய இறப்பு உங்களை எப்படி பாதிச்சு? அதுல என்ன ரொம்ப பாதிச்சுட்டு. காரணம் 75ல இறந்தாலும் அவங்களுக்கு 73ல இருந்தே சீரியஸ் இல்னஸ் ஆரம்பிச்சது. அவங்களுக்கு கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் நெய்யூர். அதுக்கு முன்னே வரைக்கும் உங்க பள்ளிக்கு சென்று வரக்கூடியதெல்லாம் அவங்க தான் கண்காணிப்பாங்க. தலையில எண்ணெய் தேய்ச்சி விடுறது வரைக்கும் ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்துருவோம். குளிச்சுட்டு வந்த பிறகு தலை ஜீவி அவங்க தான் பண்றாங்க. அவங்க தான் பண்ணி விடுவாங்க. அவங்க நோய்வாய்ப்பட்டதுல இருந்து இதெல்லாம் முடங்கி இருக்கு இல்லையா? நோய்வாய்ப்பட்டதுல இருந்து கொஞ்சம் முடக்கம் உண்டு. செல்ஃப் தான், நீங்களே சொந்தமாவே பண்றது. அப்படி போய் அதனுடைய சிரமங்களை உண்மையாகவே அனுபவிச்சேன். எனக்கு ஞாபகம், எங்க அம்மா இறந்த பிறகு எனக்கு தங்கச்சிக்கு அப்ப வயசு 6ன்னு நினைக்கிறேன். 6. அவங்க தான் கடைசி. அவங்க 4வது. கடைசி தம்பி டோமினிக். அவ நான் ஸ்கூல்ல போற நான் தங்கச்சியும் தூக்கி கொண்டு போய் ஆற்றுல குளிக்க வச்சு, தங்கச்சி அடம் பிடிப்பாப்புல. அடம் பிடிக்கும்போது நானே அழுவேன். அழுது தோல்ல தூக்கி போட்டுட்டு பக்கத்தான் நம்ம ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவாங்க. தூக்கி திரும்ப வீட்டுல கொண்டு விட்டுக்கிட்டு, அது ரொம்ப பரிதாபமான காலம். 1975ல இருந்து ஒரு 3-4 இயர்ஸ். ஆனால் வீட்டில் யாரும் இல்லை, சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை. பிறகு எங்கள் பாட்டியுடைய ஹெல்ப்போட கொஞ்ச நாள் அப்படி ஓடிச்சு. ரொம்ப சிரமமான காலம். 75 to 80 வரைக்கும் அப்படிதான் சொல்லணும். சரி, இந்த காலகட்டங்களில் நீங்கள் பள்ளி படிப்பு படிக்கக்கூடிய காலகட்டங்களில் சமூக ரீதியாக ஏதாவது சமூக சேவைகள் போன்ற ஏதாவது பண்ணியிருக்கீங்க? ஸ்கூல் டைமில் அந்த அளவுக்கு அது ஸ்கோப்பும் இல்லை. இப்போலாம் என்எஸ்எஸ் ஆகுது இருக்குது. அன்னைக்கு என்எஸ்எஸ் யூனிட் ஸ்கூல்ல வரல, கிடையாது. என்சிசியும் கிடையாது. விளையாட்டுல மட்டும் இந்த எல்லாமே நம்ம கான்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா விளையாட்டுலயே போயிடும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கிளாஸ் ரூமுக்கும் கிரவுண்டும் பக்கம் பக்கம். இப்போது காணக்கூடிய கிரவுண்ட் அல்ல, அந்த அரச மரம் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தொட்டு வடக்க ஒரு கிரவுண்டு கிடந்தது. அது பாஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்கு, ஒரு மினி கிரவுண்டு. அப்போ இந்த 10 காசு 15 காசுக்கு ரப்பர் பாலை வாங்கிட்டு ஒரு கிளாஸ் முடிஞ்ச உடனே விளையாட ஓடிடுறது. ஃபுட்பால் அந்த பால் வச்சுதான். அந்த பெரிய ஃபுட்பால் கிடையாது. பெரிய ஃபுட்பால் அன்னைக்கு இல்ல. ஸ்கூலுக்கே ஒரு பால் இருக்குமாங்கிறது டவுட். இல்ல, நாங்க படிக்கிற காலத்துல வாங்கி நாங்களே வாங்கி ஷேர் போட்டு வாங்கி
விளையாடி. இப்போ நல்ல காலில் அடியெல்லாம் கிடைச்சிருக்கு. அடியெல்லாம் கிடைக்கும். காலெல்லாம் வலிக்கும். சின்ன ரப்பர் பால் இல்லை அடிக்கிறதுல. சப்பலும் கிடையாது. மேக்சிமம் பிள்ளைங்களுக்கு சப்பல் கிடையாது. அந்த மாதிரி தான் வாழ்ந்தோம். சூடு மணலில் ஓடணும், ஓடி ஓடி போகணும். இப்போ கிரவுண்டு இன்னும் போடப்படலை. அந்த பெரிய கிரவுண்டு இல்லை, இந்த சின்ன கிரவுண்டு தான் இருந்தது. மணலாக கிடந்தது. மணல் அந்த ஏரியா இருந்தது, பழைய கட்டடங்கள் இருந்தது. சரி, அந்த அந்த உயர்கல்வி படிக்கும்போது உங்களை தொட்ட ஆசிரியர்கள்? உயர்கல்வி படிக்கும்போது எனக்கு நிறைய டீச்சர்ஸாக பிடிக்கும். எனக்கு 6th ஸ்டாண்டர்டில் கேண்டி டீச்சர், அவங்க சொந்தக்காரங்க ஆனதுனால அது ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டு. திரும்ப 7th ஸ்டாண்டர்டில் வந்து சிசிலியம்மா டீச்சர், 8th ஸ்டாண்டர்டில் வந்து திமுத்தி சார், பின்ன ஜோசப் பாண்டி சாரும் கிளாஸ்லாம் எடுக்க வருவாங்க 7th. திரும்ப மரிய சுந்தரவன் ஒரு சார் இருந்தாங்க, வடக்க உள்ளவங்க, அவரும் கிளாஸ் எடுக்க வருவார் 7th. 9th வந்து இப்போ சிஸ்டராக இருக்காங்க, மேரி, சிஸ்டர் எஸ் மேரி. அவங்க எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. அவங்க சின்னத்துறை, இந்த ரோமாஸ் ஜாமியா இருக்க சொந்தத்தில் உள்ளவங்க. இந்த புர்தூஸ் அவங்களுடைய அக்கா இப்போ இருக்காங்க, அவங்க லூர்துபுரத்தில் இருக்காங்க. திரும்ப ஆல்பி டீச்சரு 10th வந்து ஜெராபின் சார், ஒலிவடி சாரும் சயின்ஸ் எடுக்க வருவாங்க. நம்மளும் ஒரு டீச்சிங் லைனில் வந்ததுனால நான் பழைய ஆசிரியர்களெல்லாம் ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்குறது உண்டு. ஒவ்வொருத்தருடைய அந்த டீச்சிங் மெத்தடு, பெர்ஃபார்மன்ஸ், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் கம்பேர் பண்ணி பார்க்குறது உண்டு. நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு சார் வந்து கைடை கையில் வச்சுருப்பாங்க 9th ஸ்டாண்டர்டில். இங்கிலீஷ் ப்ரோஸை வாசிப்பாங்க, போய்ட்ரியை வாசிப்பாங்க. கைடு கையில் இருக்கும், டெக்ஸ்ட் கையில் இருக்கும். இங்கேயும் பார்த்துக்குவாங்க, இங்கேயும் பார்த்துக்குவாங்க, இங்கேயும் பார்த்துக்குவாங்க, இங்கேயும் பார்த்துக்குவாங்க. இது 2 இல்லைன்னா அவங்க அன்னைக்கு அவ்வளோதான் முடிஞ்சது. அப்போ நான் நினச்சி பார்ப்பேன், நம்மவும் டீச்சிங் எல்லாம் இருந்திருக்கோம். இப்போ டெக்ஸ்ட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி அது ஒரு தவறான அணுகுமுறை. சொந்தமாக ஒரு கிளாஸை ஹேண்டில் பண்ண தெரியணும். அவசரத்துக்கு மட்டும் நம்ம டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ்லாம் அன்னைக்கு கம்மி. ஆனால் எஃபிஷியன்ட் டீச்சர்ஸ் நிறைய இருந்திருக்காங்க. அந்த எஸ்மேரி சிஸ்டர் இப்போ இருக்குன்னு சிஸ்டராக இருக்காங்கன்னு சொன்னல, அவங்க வந்து கிளாஸில் மேத்தமெட்டிக்ஸ், எனக்கெல்லாம் அன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும். கணக்கை அவங்க கொடுப்பாங்க, அவங்க கொடுத்து முடிச்சுட்டு செய்யுங்கன்னு சொல்லி இங்கே அரித்தமெட்டிக் தான். இப்போ உள்ள செட் தியரியெல்லாம் அன்னைக்கு இல்லை. எங்கள் காலகட்டத்தில் அரித்தமெட்டிக்ஸ் மட்டும்தான், ப்ளஸ்ஸு அந்த ஆல்ஜிப்ரா, கொஞ்சம் ட்ரிகனாமெட்ரி. அவங்களால தான் உங்களுக்கு அந்த மேத்தமெட்டிக்ஸ் மேலே ஆர்வம் வந்ததா இல்லை? அவங்களும் ஒரு காரணம். திரும்ப இன்னொரு மேத்ஸ் சார் இருந்தாங்க. சார் பேர் எனக்கு திடீர்னு மறந்து போகுது. அவங்க இங்கே உள்ளவங்க, வைக்கலூரில் உள்ளவங்க, சுந்தரம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லுவாங்க. சாரி, நான் பேர் மறந்துட்டேன். அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாரும் மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு எலக்டிவ்ஸ் டீச் பண்ணாங்க. எலக்டிவ்ஸ்னா அன்னைக்கு 6 பேப்பர்: இங்கிலீஷு, தமிழ், ஜெனரல் மேத்ஸு, ஜெனரல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி, இன்னொன்று எலக்டிவ்ஸ். அப்போ அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த எலக்டிவ்ஸுங்கிறது விருப்ப பாடம். இது மாணவர்களெல்லாம் போய் கேட்க மாட்டாங்க, உனக்கு என்ன விருப்பம்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களாகவே கூட்டமாக பிடிச்சி விட்டுக்கிட்டு 9th ஸ்டாண்டர்டில் பிடிச்சி விட்டுக்கிட்டு நல்லா படிக்கிறவங்களெல்லாம் அவங்களுக்கு தெரியுமே, ஓ மேத்ஸு, அவனுக்கு மேத்ஸ் நல்லா படிக்கிறாங்கிறதெல்லாம் முக்கியம். நல்லா படிக்கிறவங்கெல்லாம் மேத்ஸுக்கு போகும். அந்த ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கெமிஸ்ட்ரி, பின்ன லோவர் லெவலில் உள்ளவங்களை அத்தனை பேரையும் ஹிஸ்ட்ரி தள்ளிடுவாங்க. இந்த 3 எலக்டிவ்ஸ் தான் அன்னைக்கு இருந்தது. நீங்கள் அந்த நேரத்தில் எதில் தேர்வாங்க? என்ன மேத்ஸில் தள்ளி விட்டாங்க. நான் கேட்கலனாலும் எனக்கு மேத்ஸ் தான் போடுவாங்க. அப்போது மோஸ்ட்லி கிளாஸ் ஃபஸ்ட்டு பல கிளாஸில் நான் எடுத்தவன். ஸோ என்ன அங்கே தான் தள்ளி விடுவாங்க மேத்ஸில். மேத்ஸ் படித்தேன், இருந்தாலும் அந்த ஆல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி எல்லாம் கொஞ்சம் தடசமாக இருந்தது. அரித்தமெட்டிக்ஸ் வந்து எக்ஸலண்டாக பண்ணுவேன். சென்டமெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஸ்கூலில். அன்னைக்கு சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு நார்மலாக இல்லாமல் இருந்தது. இப்போலாம் நம்ம ஊர்லேயே இப்போது சென்டம் வாங்கினதுக்காக நிறைய பேருக்கு அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தை நான் கம்பேர் பண்ணி பார்த்தது உண்டு. அந்த எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்திருக்குங்களா அந்த நேரத்தில்? அது ஒரு பயங்கரமான ஒரு எந்தூசியாஸ்டிக் டைம். அப்போ வந்து நம்ம ஸ்கூல் சென்டர் கிடையாது. நாங்கள் எக்ஸாம் எழுத போகிறது வந்து 7 தேச பெற்று அங்கே போவோம். காலையிலே கிளம்பி நடராஜா தான் இப்படியே ஷார்ட்கட்டில் நடந்து அங்கே ஸ்கூலில் போய் சேர்றது. எக்ஸாம் எழுதி முடிச்சு அப்போ ஹால் டிக்கெட் எல்லாம் உண்டாயிரும். ஹால் டிக்கெட் உண்டு. ஹால் டிக்கெட் இங்கே ஸ்கூல்லே தருவாங்க. ப்ரீவியஸ் டேயே கொடுத்துருவாங்க. அதை கொண்டு தான் அங்கே போகிறது. ஃபோட்டோ எல்லாம் ஒட்டி இருக்குமா? ஃபோட்டோ எல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, பேர் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்போ ரிசல்ட் வரும்போது
பேப்பரில் வரும் ரிசல்ட்டு எஸ்எஸ்எல்சி. அப்போ எங்கள் பாட்டி இருந்தாங்க. பேப்பரில் வருமுன்னா நம்ம பகுதியில் பேப்பர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த காலகட்டம். அப்போ வாங்க யாராவது ஒரு ஆள் எங்கே இருந்தாவது ஒரு மாலை முரசு வாங்கிட்டு வரும். அடுத்த நாள் தினமலரில் வரும், தினத்தந்தி. இந்த 3 பேப்பர் தான் அதிகமாக அன்னைக்கு அவைலபிள். அப்போ எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் வந்த நேரத்தில் எங்கள் பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து எங்கிட்ட சொன்னாங்க, ஊரில் எல்லாம் சொல்கிறாங்க உங்கள் 3 பேர பிள்ளைங்களும் ஜெயிச்சிட்டாங்க. அதில் எங்கள் பெரியப்பா மகன் அலெக்ஸ், கமிலா டீச்சருடைய ஹஸ்பண்டு, அவர் எஸ்எஸ்எல்சி பாஸு. நான் வந்து எங்கள் அப்பா வந்து அதுக்கும் அடுத்த எங்கள் அப்பாவோட தம்பியாக்கும் சஜீன் சாருடைய அப்பா. நாங்கள் 3 பேரும் எஸ்எஸ்சி அன்னை பாஸு. அப்போ அதை வந்து எங்கள் பாட்டிகிட்ட எல்லாரும் வந்து ரொம்ப பெருமையாக அவங்க 3 பேர் பிள்ளைங்களும் ஜெயிச்சிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் 60%, 55% இப்படி தான் ரிசல்ட் வரும்.